எல்லாம் இன்பமயம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம் இஷ்டப்படி வாழ்கிறோம். இப்படித்தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் உறவுகள் பிணைந்து இருக்கிறது. அந்த பிணைந்திருக்கிற உறவுகளில் தாய், தந்தை, உடன்பிறப்பு, மனைவி, மக்கள், இந்த எல்லா உறவுகளிலேயும் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுறது வாழ்க்கைங்கிற ஒரு பயணத்துக்கு மனைவிங்கிற ஒரு உறவு தான். அந்த மனைவிங்கிற உறவை நாம் சில நேரங்களில் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி கணவன்கின்ற உறவை கூட சில பெண்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. முக்கியத்துவங்கிறது என்னன்னா உழைப்பு, ஷேர் பண்ணிக்கிறது, இது போன்ற ஒரு நிலை. ஒவ்வொருவருடைய செயலிலேயும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறது நியாயம்தானே. ஆனால் நாம் அதை கொடுக்குறோமா? பொதுவாகவே குடும்பத்துக்காக பாடுபடுறதுங்கிறது 2 பேருக்கும் சமமாக இருந்தாலும் கூட முக்கியமாக அவங்க பெண்கள் அதில் அதீத ஈடுபாடு வைத்திருப்பாங்க. அந்த அதீத ஈடுபாடு தான் அந்த குடும்பத்தையே கட்டி காக்கும். கணவனுக்கு எப்படி செய்யணும், தான் பெற்ற பிள்ளைகளுக்கு எப்படி செய்யணும், இந்த குடும்பத்தில் வரவு செலவு எப்படி பார்க்கணும், அது போன்ற சில விஷயங்களை கட்டுப்பாடாக எடுத்து வச்சுக்கணும். நாளைக்காக நம்ம குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்தில் அதீத கவனம் செலுத்துறது யாருன்னு பார்த்தா பெண்கள் தான். உண்மையிலேயே இந்த சாக்ரிஃபைஸிங்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆணை விட பெண்ணுக்கு தான் அதிகம். அவங்க அந்த சாக்ரிஃபைஸிங்கை கொடுக்கலன்னா நாம் எப்படி உக்காந்துருக்கிறோமோ அதுபோல் அவங்களும் வந்து உக்காந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அன்னைக்கு வீட்டில் சமையல் அடுப்பு எரியாது. நிறைய பேர் நினைப்போம் அது அவங்க வேலை தானே அப்படின்ட்டு. ஆனால் வேலை என்னவோ அவங்க செய்கிறாங்க, ஆனால் அதை நாம் ரெகக்னைஸ் பண்ணுறதில்ல. மணி அடித்தா சோறுங்கிற கதையில் தான் நிறைய ஆண்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்துக்கிட்டு இருக்கிற பொழுது வாழ்க்கைக்கிறது எப்படிலாம் நமக்கு வகுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு அதிசயம். இதை இன்னார் செய்யணுன்றதுக்கு இல்லைனாலும் கூட இதை இன்னார் செய்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து நமது முன்னோர்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதையே சம உரிமை, சமத்துவம் இப்படிலாம் பேசி கொஞ்சம் படிச்சிட்டவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சமத்துவம், சமுதாயம் அப்படின்னு பேசிட்டு ஒருவருக்கு உள்ள அந்த அன்பு பகிர்மானத்துக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்க. நிறைய பேர் பாருங்கள், மேடை பேச்சாளர்களாக இருப்பாங்க பெண்கள். அவங்கள போய் பாருங்கன்னா பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்தரப்பினரை குற்றம் சொல்லி பேசுவாங்க. இதையெல்லாம் நாம் சிந்திக்கிறோம், அதெல்லாம் சரிதானான்னு நினைக்கிறோம். எடுத்து சொல்ல உரிமை இருக்குது தான். ஆனால் அதே நேரத்தில் சாக்ரிஃபைஸுங்கிற ஒரு வார்த்தையை நாம் சொல்கிறோமா? இல்லை வீம்புக்கு போராடுறோம். அதனால தான் எத்தனையோ குடும்பங்கள் கலைந்து போய் பிரிந்து போய் தள்ளாடி தடுமாறிக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் இந்த வாய்ஸ் ஆஃப் விஜிஆர்லேயே உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும். நாமும் சிந்திப்போம், மற்றவர்களையும் சிந்திக்க வைப்போம். எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம்.